புலிப்பாணி சித்தர் தமிழ் சித்தர்களில் முக்கியமானவராக கருதப்படுகிறார். ஆனால் அவருடைய படைப்புகள் மூலம் சில விஷயங்களை அறியலாம். புலிப்பாணி சித்தர் 3ஆம் அல்லது 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராக கருதப்படுகிறார். சில குறிப்புகள் அவரை 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவராகவும் கூறுகின்றன. அவர் புலியினை மிருகமாக மாற்றும் அளவிற்கு திறன் பெற்றவர் என்பதால் புலிப்பாணி, புலியை கட்டுப்படுத்தியவர் என்ற பெயரைப் பெற்றதாக சொல்லப்படுகிறது. புலிப்பாணி சித்தர் போகரின் சீடராக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. போகர் சித்தர் சிறந்த ஆல்கிமிஸ்ட், ரசவாதி மற்றும் மருத்துவ அறிஞராகவும் விளங்கினார். எனவே புலிப்பாணி அவரிடமிருந்து இரசவாதம், அல்கிமி, அஸ்ட்ரோலஜி, ஜோதிடம் மற்றும் சித்த மருத்துவம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டிருக்கலாம். புலிப்பாணி சித்தர் முக்கியமாக புலிப்பாணி ஜோதிடக் கட்டளைகள் என்ற நூலை எழுதியதாக அறியப்படுகிறது. இது தமிழ் ஜோதிட முறையில் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றது. இந்நூலில் பல்வேறு கிரக நிலைகள், காலம், பிறப்பு ஜாதகம் மற்றும் வாழ்க்கை குறித்த கணிப்புகள் அடங்கியுள்ளன. புலிப்பாணி ஜோதிடக் கட்டளைகள் மூலம் தமிழ் ஜோதிட முறையில் ஒரு தனி மையத்தை ஏற்படுத்தினார். சித்த மருத்துவ முறையில் புலிப்பாணி பல மருந்துகள் கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது. பொருட்களை மாற்றி வேறு வடிவங்களாக மாற்றும் ராசவாத கலையை அவர் பயன்படுத்தியதாக கருதப்படுகிறது. புலிப்பாணி சித்தர் தனது வாழ்க்கை முடிவில் யோகத்தால் ஆன்மசுத்தி அடைந்ததாகவும் பிறகு உடலை இழந்ததாகவும் கூறப்படுகிறது. அவரது சமாதி இருப்பிடம் பற்றிய சரியான தகவல்கள் இல்லை. புலிப்பாணி சித்தர் தமிழ் சமூகத்தில் முக்கியமான சித்தராக விளங்குகிறார். அவரது யோக சாதனைகள், ஜோதிடம் மற்றும் மருத்துவத்தில் அவரது பங்கும் குறிப்பிடத்தக்கது.